நம்ம அண்ணா தான் வந்து ஜெயக்குமார்ண்ணா. அண்ணா மிக்க நன்றிங்கண்ணா உதவுக்கு. ஸோ கரெக்டாக வந்து பெருங்கடல் வந்து இதுக்குள்ளே வர்ற இடங்க. வண்டி நிறுத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் தூங்கிக்கலாம். அடுத்த நாள் எழுந்திரிச்சு நீங்கள் பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், இதெல்லாம் கேக்கிங். அந்த துடு போட்டு அப்படியே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல. சவுத் ஹெமிஸ்பியர்லேருந்து இந்த சம்மரில் கரெக்டாக வருங்க எல்லாமே. இங்கே பாருங்கள் பியூட்டியை சான்ஸே இல்லை. ஆனால் பறக்க மாட்டேங்குது பாருங்கள், பயப்பட மாட்டேங்குது பாருங்கள். ஸோ இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் ஓப்பனில் இல்லை, ஏறி குதிச்சு போட மாட்டிருக்கேன். ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் கடிக்க வந்ததுன்னு வைங்க, கேமரா போட்டு ஓட்டிட வேண்டியதான். எவ்வளோ அழகாக பால் குடிக்குது. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லீட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். மதியம் 1:20 போர்ட்டோபெல்லோ, இந்த அட்டகாசமான நியூசிலாண்டில் உள்ள டனரின் ஒட்டாகோ பெனின்சுலாவில் உள்ள போர்ட்டோபெல்லோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். பாருங்க, வளைஞ்சு நெளிஞ்சு போகிற இந்த அட்டகாசமான இயற்கை எழில் கொஞ்சம் தீபகற்பம் அப்படியே டனரின் சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பயணம் பண்ணி இந்த ஃபைனல் நம்ம ஸ்டாப் பண்ண போர்ட்டோபெல்லோ வந்தாச்சு. இதுதாங்க லாஸ்ட் ஸ்டாப். Is this the last stop, final stop or the next one? Last stop. Okay, thank you. Okay. அப்பா செம்மையாக இருக்கு இடம். சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முதல் எபிசோடில் டனரின், அப்புறம் அந்த ஓல்டு சாட்டர்டே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து இந்த பிரமாதமான ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் முதல் நாடான நியூசிலாண்டில் இருக்கோம். நியூசிலாண்டில் சவுத் ஐலாண்டில் உள்ள ஒரு அட்டகாசமான கோஸ்டல் போர்ட் டவுனான டனரினில் இருக்கோம். இப்போது நான் சொல்லியிருந்தேன், ஒரு சஸ்பென்ஸ் வச்சு முடிச்சிருப்பேன். பஸ்ஸை பிடிச்சி, டவுன் பஸ்ஸை பிடிச்சி இந்த ஒட்டாகோ பெனின்சுலா, அந்த ஈவர் கர்ப்பத்தில் உள்ள போர்ட்டோபெல்லோ அப்படிங்கிற டவுனில் வந்து இறங்கியிருக்கோம். நம்ம அண்ணா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது எப்படி அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நியூசிலாந்து போகிறோன்னு முடிவானதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இங்கே சப்ஸ்கிரைபர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கௌதம் அண்ணான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து நார்த் ஐலாண்டில் உள்ள வெல்லிங்டன் பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்காங்க. அவரோட தம்பி வந்து, அவங்களே 20 வருஷமாச்சு வந்து செட்டில் ஆகி சென்னை 2 பேருமே. அவங்களோட தம்பி தான் வந்து ஜெயக்குமார்னா, அவர் வந்து இங்கே போர்ட்டோபெல்லோவில் இருக்கார் டனரினில். ஸோ என்னென்னா, அவர் சொல்லி இவருக்கு தெரியும், இவர் பெருசாக பார்க்குறதில்ல. அவர் கௌதம் அண்ணா நம்மளோட சேனலோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர், எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நாளாக கேட்டே இருந்தார், எப்போ நியூசிலாந்து வரீங்க, எப்போ நியூசிலாந்து வரீங்க, மறக்காமல் சொல்லுங்கன்னு. இந்த பிளான் கன்ஃபார்ம் ஆனோன்னா அவருக்கு மெசேஜ் பண்ண இன்ஸ்டாகிராமில். உடனே வந்து கால் பண்ணார். கால் பண்ணி எங்கே வரீங்கன்னு கேட்டார். டனரின்னு. நான் நார்த்தில் இருக்கேன், என் தம்பி சவுத்தில் தான் இருக்கார் டனரின் பக்கத்தில் இந்த போர்ட்டோபெல்லோவில், நீங்கள் போங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார் அப்படின்னாரு. கொஞ்சம் கஷ்டம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பெருசாக கிடையாது நியூசிலாண்டில். ஸோ மற்றபடி அவரோட ஹெல்ப் எடுத்துகிட்டு இந்த வெளியில் போகிற பஸ் இல்லாத இடங்களுக்கெல்லாம் அவர் உங்களுக்கு சுற்றி காட்டுவார், நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கன்னாரு. யோசித்தேன், பரவாயில்ல எடுத்துக்கங்க அப்படின்னாரு. ஸோ நானும் யோசித்தேன், உங்களுக்கு வந்து நம்ம வீம்புக்கு நம்மளே பண்ணி உங்களுக்கு இடத்த காட்டாமல் இருக்கிறதா, இல்லை தமிழர்களோட ஹெல்ப் எடுத்து உங்களுக்கு எல்லா இடத்தையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதான்னு யோசித்தேன். உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டுறது தான் வந்து நல்லதுன்னு தோணுச்சு. அதனால தான் இது எடுக்கிறேன். ஓகேவா, நம்ம தமிழர் சப்ஸ்கிரைபர் பார்த்த மாதிரியே ஆச்சு. அதே சமயம் அவங்க ஹெல்ப், உங்கள் உதவி மூலிமா உங்களுக்கு பல இடங்களை, பஸ்ஸால் போக முடியாத இடங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா ஆச்சு. ஓகேங்களா, ஸோ வேற ஒன்றும் இல்லை, சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன் வாங்க. அவரை பார்த்துட்டேன், உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். இப்போ இன்ட்ரோ பார்த்துடலாமா, யார் அந்த தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ இதாங்க அட்டகாசமாக இந்த பசிபிக் பெருங்கடல் உள்ளே வந்திருக்கு, இந்த டனரின் டவுன் வரைக்கும். இந்த அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகுது பாருங்கள். நம்ம அந்த எண்டுக்கு போகிறோம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? வணக்கம் அண்ணா. அண்ணா தான் வந்து ஜெயக்குமார் அண்ணா, நம்ம வந்து கௌதம் அண்ணாவோட தம்பி. ஸோ நமக்கு 2 நாளாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு நம்ம அண்ணா தான் வந்து ஜெயக்குமார் அண்ணா. அண்ணா மிக்க நன்றிங்கண்ணா உதவுக்கு. சிறப்பாக இருந்ததுங்கண்ணா. வாங்க வாங்க உள்ளே உட்காருங்க. அப்படியே நான் என்னோட பற்றி சொல்கிறேன். சரிங்கண்ணா வாங்கண்ணா.
ஆக்சுவலாக அண்ணாவை வந்து எனக்கு முந்தா நாள் நம்ம வந்த அன்னைக்கே வந்திருந்தாங்க, ஹாஸ்டலில் வந்து மீட் பண்ணாங்க. அந்த பார்த்துருப்பீங்க அந்த ஃபஸ்ட் எபிசோடு செயின்ட் எக்லார் பீச்சில் வந்து பார்த்துருந்தோம். அப்புறம் நேற்று வந்து அந்த இதுக்கு போயிருந்தோங்க, அந்த போர்ட்டுக்கு போயிருந்தோம், போர்ட் சாம்ஸ்க்கு. பட் அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த எபிசோடில் ஃப்ளாஷ்பேக்கில் பார்ப்பீங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் ஜெய்குமார் சொல்லுவாங்க, ஆனால் ஜெய் தான் கூப்பிடுவாங்க எல்லாம். சரிங்கண்ணா. இந்தியாவிலேருந்து எல்லாமே 20 வருஷமாக இங்கே இருக்கேன். சரிங்கண்ணா. நாங்கள் வந்து நியூசிலாந்து டூருன்ட்டு இங்கே நியூசிலாந்து டூர் ரன் பண்ணுறோம். சரிங்கண்ணா. நீங்களும் அண்ணாவும் சேர்ந்து? கௌதம் அண்ணா. ஓகே. 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரிங்கண்ணா. ஸோ 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரிவ்யூ, நல்ல இது இருக்குது. சரிங்கண்ணா. ஸோ எல்லாம் நிறைய டீல்ஸ்லாம் இருக்குது நம்ம. சரிங்கண்ணா. ஸோ ஹனிமூன் கப்பல் இல்லை ஃபேமிலி வராங்க. சரிங்கண்ணா. இல்லை அவங்களுக்கு வந்து இப்போது வந்து இந்தியன் ஃபுட் தான் இங்கே வேணும் அப்படின்னா அதுவும் அரேஞ்ச் பண்ணுவோம். சரிங்கண்ணா. எல்லாமே ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாமே பார்த்துப்போம். சரிங்க. அகாமடேஷனும் பார்த்துப்போம். ஓகே. டே 1லேருந்து பண்ணுவோம். சரிங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்கு அந்த பிஸ்னஸ். ஓகே. அப்புறமா நான் வந்து பர்சனலாக என்னுடைய ஃபுல் டைம் வேலை செய்கிறேன் இங்கே. ஓகேங்க. இங்கே வந்து அது மேஜர் சூப்பர் மார்க்கெட், ஹார்ட்வேர்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் இது பண்ணுறேன். சரிங்கண்ணா. அண்ணாவும் மேஜர் வந்து அவர் டூரிஸ்ட் தான் என்ன பண்ணுறாரு. அப்புறமா அவருக்கும் ஒரு ஜாப் இருக்குது. ஓ சரிங்க. ஓகே. ஸோ நான் வந்து இங்கே ஃபுல் டைம் வேலை செஞ்சுட்டு இது அண்ணனுக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு. ஓ சரிங்க. ஓகே. ஸோ ஃபுல் டைமாக நான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கேன். ஓ சரிங்க. கம்பெனியில். ஓகே. இந்த ஒரு கம்பெனியில் வந்து 11 இயர்ஸாக வேலை செஞ்சேன். ஓ சரிங்க. தேங்க்யூ. ஸோ வாங்க நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கண்டிப்பாக. சரியா? மிக்க நன்றிங்க. ஓகே. ஸோ என்னென்னா அண்ணா வந்து அந்த நார்த் ஐலாண்டில் உள்ள அந்த வெலிங்டன் பக்கத்தில் இருக்கு. அது என்ன ஊருங்கண்ணா? பாமஸ்டன் நார்த்துங்க. வெலிங்டன் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. அதாவது நார்த் ஐலாண்டில் சவுத் ஆஃப் நார்த் ஐலாண்டில் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து டனரின் வந்து சவுத் ஆஃப் சவுத் ஐலாண்டில் இருக்கோம். கொஞ்சம் குழப்பம்னு நினைக்கிறேன், நார்த் சவுத் ஐலாண்டு சொல்லிட்டு. அது புரிஞ்சிருச்சு, மேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ அண்ணன் தம்பி இங்கே இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஜாபில் இருக்காங்க. பட் பார்ட் டைமாக வந்து டூரிசமும் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும். அப்புறம் வந்து சொல்லுங்கண்ணா. நியூசிலாண்ட்லேருந்து இந்தியா போகிறதுக்கும் பண்ணுறோம். ஓ சரிங்க. 2 வேயும் பண்ணுறோம். ஓ சரிங்க. எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நான் இவங்க அண்ணா தம்பி அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் நான். நீங்கள் வந்து இன்கேஸ் நியூசிலாந்து வரீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து டூரிசம் ரிலேட்டடாக வந்து ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் மறக்காமல் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வந்து சிறப்பாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ. சரி போலாங்கண்ணா. நம்ம டுவர்ட்ஸ் அப்படியே அண்ணா வீட்டுக்கு இருக்குங்க இங்கே. அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒட்டாகோ பெனின்சுலாவோட அந்த எண்டுக்கு போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பா, அந்த சூரியன் வந்ததுக்கு அதுக்கும் அந்த அக்வா ப்ளூ கட்டேஸ்ட் அந்த கடலில் அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய அங்கே பார்த்தீங்களா அந்த ஸ்வான்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பு வாத்து, அது அப்படியே எல்லாம் ஜாலியாக இருக்குது. அப்படியே டிரைவ் பண்ணி அண்ணாவோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் வீடெல்லாம் அப்படியே ஒரு ஹாலிடே ஹோம்ஸ் மாதிரி, இந்த ரெசார்ட்லாம் இருக்கும் இல்லைங்க, பீச் ரெசார்ட்டு, அதே மாதிரி கடலை ஒட்டி எவ்வளோ அமைதியாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். இவங்க வந்து இங்கே ஏர்பிஎன்பி விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் மாதிரியே தான் ஏர்பிஎன்பி. பட் நம்ம வீட்டில் ஒரு பகுதியவோ இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி பீச் ரெசார்ட்ஸோ ஹாலிடே ஹோம்ஸோ வந்து நம்ம வந்து கட்டி நம்ம இந்த மாதிரி ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லாம் வந்து நம்ம வந்து பெர் டேவோ இல்லை வீக்கோ மந்த்லியோ வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விட முடியுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கண்ணா. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டரில் இருக்குங்க. 50 மீட்டர் கூட இல்லை ஹாலிடே ஹோம்ஸு. இங்கே வர்ற மக்கள் நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டு வந்து ரெகுலராக டூரிஸ்ட்டும் இருக்காங்க. இல்லை இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த தங்கிட்டு ஜாலியாக வந்து இது மாதிரி இருக்கையில் ரசிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்து இப்போது இங்கே இருக்காங்க. ஹாய். கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட். சரிங்க. ஃபுல்லாக ஃபேமிலி வந்தாலும் ஃபுல் ஃபேமிலி வரும். இது ஒரு பெட்ரூமுங்க, ஒரு கிங் சைஸ் பெட்டு. இது அப்படியே ஒரு குட்டி கிச்சன் மாதிரி, ஓவன்லாம் இருக்கு. இங்கே ஒரு பெட்ரூமு. இதெல்லாம் ஹாலிடே ஹோம்ங்க. இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதோ இல்லை வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் வர்றவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே கட்டி விட்டுருக்காங்க வந்து கடலுக்கு ஒட்டி. ஸோ அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸோ இங்கேயும் ஒரு ஹால் வச்சுருக்காங்க, அப்படியே டிவி. இப்போ இங்கேயும் 2 பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம், சும்மா ஒரு துணியெல்லாம் மாட்டுறதுக்கு ஒரு இது இருக்குது.
இங்கே டாய்லெட் அண்ட் ஷவர் தனியாக வச்சுருக்காங்க. பட் இங்கே ஒரு பெட்ரூம், கீழே கிச்சன் இல்லை, மேலே கிச்சன் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ இங்கே எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்ம பொருள் வாங்கிட்டு நம்மளே வந்து சமைச்சிக்கலாம் இங்கே. ஸோ அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ஆடா என்ன ஒரு வியூ சீரியஸாக. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்னைக்காவது வாழ்க்கையில் இந்த மாதிரி டூர்லாம் போகும்போது ஒரு 3 நாள் 4 நாள் இந்த பீச் ரெசார்ட்ஸ் தாங்கணும்னு ஆசைப்படுவோம். இங்கே ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நம்ம பேக் பேக்கிங் ஸ்டைலில் இது செட் ஆகாது, உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து மெயினாக நான் எதுக்கு காட்டுறேன்னா, இதில் வந்து இந்த ஃபேமிலி ஓரியன்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், கொஞ்சம் லக்ஸுரியாக பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது செட் ஆகுங்க. ஸோ இந்த ஏர்பிஎன்பி வந்து அண்ணா வச்சுருக்காங்க. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா கக்கியனு ரிட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் க்ளோஸாக இருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து ஏர்பிஎன்பி தாங்கண்ணா, அதில் சர்ச் பண்ணிக்கலாம், airbnb.com சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம அண்ணா சப்ஸ்கிரைபர் வீடியோவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவர் முதல்ல இருந்து பார்க்கல, கௌதம் பிரதர் தான் முதல்ல இருந்து பார்த்துருக்காங்க. அவர் சொல்லி தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து சைனா சீரிஸ் போயிட்டுருக்கு. போகலாங்கண்ணா போகலாம். ஸோ அப்படி கிளம்பிட்டேங்க. அண்ணா வீட்டிலேருந்து அப்படியே நார்த் நோக்கி போகிறோம். அந்த ஒட்டாகோ பெனின்சுலா ஹேரிங்டன் பாயிண்ட் போகிறோம். அந்த சொன்னிருந்தேங்க, இந்த டன்லின் வந்து வைல்ட் லைஃப் கேபிட்டல் ஆஃப் நியூசிலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே விதவிதமான பறவையினங்கள் இருக்குது, விலங்கினங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து ஆல்பட்ராஸ் பறவை, விதவிதமான பென்குயின்கள், இந்த ப்ளூ ஐடு பென்குயின்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது தவிர சீ லயன்ஸு, ஃபர்சீல்ஸுன்னு இந்த மாதிரி விதவிதமான வேறு எங்கேயும் உலகத்தில் அதிகமாக காணப்படாத விலங்கினங்கள்லாம் வந்து முக்கியமாக டுனரின் சீல இருக்கிறதுனால, இங்கே உள்ள கோஸ்டைனில் இருக்கிறதுனால தான் இதை வந்து வைல்ட் லைஃப் கேபிட்டல் ஆஃப் நியூசிலாண்டுன்னு சொல்கிறாங்க. முந்தின எபிசோடில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான நியூசிலாண்டுக்கே உரித்தான இந்த ஆல்பட்ராஸ், நியூசிலாண்டு மட்டும் இல்லை, இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே அதிகமாக இருக்கிற, அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, அப்புறம் வந்து அண்டார்டிகா, இங்கே இருக்கிற இந்த ஆல்பட்ராஸ் பறவையை தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ராயல் ஆல்பட்ராஸ் காலனின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த ஹேரிங்டன் பாயிண்டில் வந்து உலகத்திலேயே மெயின் லேண்டில் வந்து அதிகமாக வந்து ஆல்பட்ராஸ் பறவை இருக்கிறது இந்த இடத்துல தாங்க. பாருங்க ஃபுல்லாக இந்த சைடு கொஞ்சம் கவுண்ட்ரி சைடு வந்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் பார்க்கலாம். மாடுகள் ஆடுகள் மேயறத. பெஸ்ட் பீஃப் இந்த வேர்ல்டு, உலகத்திலே பெஸ்ட் பீஃபும் சரி, லேம்பு ஆட்டுக்கறியும் சரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. முக்கியமாக சைனா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூரோப் நாடுகளுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. போர்க்கோட ஓகே. மீண்டும் அப்படியே அந்த கடலை ஒட்டுன ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆனால் இதெல்லாம் என்னங்கண்ணா குட்டி குட்டியாக இருக்குது? இது என்னது? போட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். ஸோ இல்லை, அந்த போட்லாம் வந்து நிற்கும்ல, ஆமாங்க, அது அந்த இடத்துல. ஓகே ஓகேங்க. இது ரெண்டு எடுத்துக்கலாமா இதுக்கு? உள்ள அங்கே இதெல்லாம் இருக்கும், ரெண்டு கூட எடுத்துக்கலாம். ஓ சரி சரி. அந்த ஹேரிங்டன் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் போகணும், அந்த எண்டுக்கு போகணும். ஜாலியாக நீங்களே வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி இயற்கையை எனக்கு ரசிச்சுட்டே போனாங்க. தண்ணி ஒரு எப்போ தெளிவாக இருக்கீங்களா? ஒரு சில போட்ஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த அனிமல்ஸு பறவைகள்லாம் காட்டுறதுக்கு இங்கே பார்த்தீங்களா ஒரு இதை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, தூண்டில் வச்சு இடங்களை பார்த்துருக்கீங்க. இவ்வளோ நம்ம பெருசாக பீச்சை பார்க்கவே இல்லை. இப்போ தான் முதல் முறையாக ஒரு பீச் வருது. குட்டி பீச் பெருசாக இல்லைனாலும் பாருங்களேன். எங்கண்ணா அங்கே படுத்துருக்கேன். அப்படியே வந்தாச்சுங்க ஹேரிங்டன் பாயிண்ட்டு. அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் வாங்க. அப்பா இன்னைக்கு சூரியன் அடிக்கிறதுக்கு அதுக்கும் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் இங்கே பார்த்தீங்களா இந்த ஜூசி, இது ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போது நியூசிலாண்டு வரவங்க ரெண்டு விதமாக பண்ணலாங்க. ஒன்று ஹாஸ்டல் என்ன மாதிரி பேக் பேக்கர்ஸு, இல்லை ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு ரெண்டல் கார் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் மேப் போட்டு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம போகிற வெஹிக்கிள் வாகனமே தங்க முடிஞ்சால் இந்த இவங்கெல்லாம் தங்குவாங்க இல்லைங்க, நம்மளோட சினிமா ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த கேரவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்ரூமு, அப்புறம் வந்து டாய்லெட்டு, கிச்சனு, அப்புறம் வந்து படுக்கிறதுக்கு பெட்டு, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒன்று தான் கான்செப்ட் தான் இந்த கேம்பர் வேன். இங்கே பாருங்களேன், இது வந்து நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு.
இதில் இதே நீங்கள் வந்து பயணம் பண்ணுறதுக்கு வாகனமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தூங்குறதுக்கு இதையே வந்து ஒரு ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து இந்த கேம்பர் வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய கம்பெனிஸ் வந்து இது ரெண்டலுக்கு விடுவாங்க. ஒரு நாளைக்கு $100 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான லோ காஸ்ட் கம்பெனி ஜூசி அப்படிங்கிறது. ஸோ இதில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பார்க் மாதிரி வைங்களேன், கேம்பர் வேன் இது. இங்கே மாதிரி வந்து இடத்துல நிறுத்திட்டு கார் பார்க்கு, இங்கே நைட்டு நீங்கள் வந்து வண்டியை நிறுத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் தூங்கிக்கலாம். அடுத்த நாள் எழுந்திரிச்சு நீங்கள் பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நியூசிலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எய்தர் ரெண்டல் கார் எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கேம்பர் வேன் வந்து எடுக்கலாங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நம்மளை மாதிரி பேக் பேக்கர்ஸ், பட்ஜெட் பேக்கர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கார். நான் அது உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். எடுக்க போகிறேன் குயின்ஸ்டவுன்லேருந்து கிரைஸ்ட்சர்ச் போகிறதுக்கு ஃப்ரீ காருங்க. ஒன் வே பயணம் மட்டும்தான். இங்கே கார் எடுத்து அங்கே கொண்டு விடணும். நமக்கு கார் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பெட்ரோல் மட்டும் போட்டுக்கணும். ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு நான் அந்த 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 எபிசோடு வரும்போது சொல்கிறேன். ஃப்ரீ கார் எபிசோடில் பயங்கர ஆச்சரியம். 2-3 இடத்துல அதை புக் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. சும்மா பாருங்கள், அட்டா இந்த இதுலலாம் பார்த்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மண்ணு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அது இந்த சூரியன் வர்றதுக்கு அதுக்கும் பிரமாதம் இந்த ஏரியாவே. இத்தனை நாள் நம்ம வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 1 to 14 வரைக்கும் வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த சீசன் 15 ஃபுல்லாக வந்து இந்த இயற்கை அழகை வந்து அள்ள போகிறோம், திகட்ட ரசிக்க போகிறோம். செம்ம சாஃப்டாக இருக்குது மணல், பீச்சுமே அற்புதமாக இருக்குது. பாருங்க, இதெல்லாம் கேயக்கிங், அந்த துடு போட்டு அப்படியே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கள்ல, அது பண்ணுறது. இதுவும் ஒன்று நல்லா இருக்குது. மேபி இதெல்லாம் நீங்கள் சில பேர் வச்சுருப்பாங்க சொந்தமாக, சில பேர் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக இந்த கடலில் பாருங்கள், சீற்றமே இல்லை. இதில் இந்த மாதிரி கடல், அமைதியான கடல் தான் வந்து இந்த மாதிரி துடுப்படகுகளுக்கு ஏற்றுறது. இந்த மாதிரி துடுப்படகு போட்டு தானே உங்களுக்கு வந்து பாலினீஷியா மக்கள், மவோரி மக்கள் வந்து இதிலேருந்து வந்தாங்க. எல்லாம் இந்த ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா, சமோவாலேருந்து நியூசிலாண்டுக்கு வந்தது முதல் முறையாக 13ஆம் நூற்றாண்டில். அதை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் வரதா அவர் தான் நியூசிலாண்டு எப்பவுமே சம்மரில் வாங்க. டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் சம்மர். ஆனால் முக்கியமாக டிசம்பர் ஜனவரியில் ஃப்ளைட் டிக்கெட்லாம் காஸ்ட்லியாக இருக்கும், கூட்டமாகவும் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கும் ஹாலிடே பீரியடு. நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வெக்கேஷன் வந்து நம்ம ஊர் எப்படி ஏப்ரல் மே மாதிரி இங்கே வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் ஸ்கூல் திறந்துடும். அதே சமயம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஓரளவு சீப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே பிப்ரவரி மார்ச் நம்ம வந்திருக்க மாதிரி அந்த டைமில் வாங்க. சூப்பராக வந்து சம்மரும் என்ஜாய் பண்ண மாதிரியாச்சு, அதே சமயம் ப்ரைஸும் ஃப்ளைட் டிக்கெட்ஸு ஹோட்டல்ஸு ஓரளவுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும். இந்த கருங்கல் பீச் அட்டகாசமாக இருக்குது போங்க. ஏன்னா அருமையாக இருக்கா குமாரோட. அப்படியே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த பீச்சை. இதை பாருங்கள், இது ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. இதை பார்த்தா ஒரு திமிங்கல மாதிரி இல்லை, ஒரு வேல் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படி குப்புற இது பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இதை பார்த்தா குமியா வனாக்கா அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து மவோரி லாங்குவேஜில் இருக்குது. நியூசிலாண்டு இதுக்கும் ஃபேமஸ்ங்க. முக்கியமாக சவுத் ஐலாண்டு நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து திமிங்கலை பார்க்கலாம். அட்டகாசம் இந்த பீச்சு. அப்படியே நம்ம போவோம், கிளம்ப இடத்துக்கு. பிக்னிக் வந்தால் நமக்கு என்னென்ன வந்து தேவைகள் இருக்கோ இது எல்லாத்தையுமே வந்து இங்கே சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. பெரிய இது மக்கள் வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு எத்த நாடு. அப்படியே மலை மேலே போயிட்டுருக்கோங்க. அந்த ஆல்பர்ட்ரா சென்டருக்கு அப்படியே மேலே இருந்து கடல் மட்டத்தில் இருந்து சரியான வியூ. ஐயோ, ஸோ கரெக்டாக வந்து பெருங்கடல் வந்து இதுக்குள்ளே வர்ற இடங்க. இதெல்லாம் வந்து சொன்னல நேற்று வந்தோம். நீங்கள் இது ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்க போகிறீங்கன்னா அங்கே தான் வந்துங்க வந்து நடந்து அந்த சீலைன்ஸ் அற்புதமாக பார்த்தோம். போயிருக்கிறேன்.
சீகல் பறவைகள் இதெல்லாம் அதாச்சுங்க. ஃபைனலாக வந்து இந்த ஒட்டாகோ பெனின்சுலாவோட ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துடும், எட்ஜ் பாயிண்ட்டு. இங்கே தான் இந்த சைடு தான் வந்து பசிபிக் பெருங்கடல் இருக்குது. நம்ம போய் பார்ப்போம் திரும்ப. பெருங்கடல் வந்து அழகாக இந்த பேக்குள்ளே உழைஞ்சு இந்த வளைஞ்சு நெளிஞ்சு இந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே நுழைஞ்சு இந்த டுனரின் சிட்டி வரைக்கும் போகுங்க. இதுதான் அந்த ஒட்டாகோ பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இதுதான் இந்த ராயல் ஆல்பட்ராஸ் சென்டர். உலகத்திலேயே பெரிய லேண்ட்மார்க்ஸில் அதிகமாக வந்து ஆல்பட்ராஸ் பறவை இருக்கிற இடம் வந்து இதுதாங்க. இதுதான் ஆல்பட்ராஸ் பறவை. அண்டார்டிகா, இந்த சதன் ஹெமிஸ்பியர் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இதெல்லாம் சீகல் எப்படி சுற்றிட்டு இருக்கு பாருங்க. ஓ சரி, இது வந்து ஒரு ப்ரீடிங் சென்டர் மாதிரி இங்கே வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இந்த ஆல்பட்ராஸ் வந்து இங்கே வந்துட்டு இங்கே தான் அதிகமாக வருவாங்க பிரசவத்துக்கு வந்து இங்கே வந்து முட்டை வச்சு அப்புறம் அந்த முட்டை குறிஞ்சு பறித்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை ஒரு பாதுகாக்கும் மற்றும் ஒரு டூரிஸ்ட் சென்டராகவே மாற்றிட்டாங்க இந்த ஆல்பட்ராஸ் சென்டரை. ஸோ உலகம் ஃபுல்லாக முக்கியமாக சவுத் ஹெமிஸ்பியர்லேருந்து இந்த சம்மரில் கரெக்டாக வருங்க எல்லாமே. இது சீகல். ஓகே, இதுக்கும் அதுக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியல. ஆல்பட்ராஸ் இந்த மாதிரி ஓகே சரிங்க. ஓ இதுதான் ஆல்பட்ராஸு. ஸோ இங்கே டிக்கெட் வாங்கணும் அந்த ஆல்பட்ராஸ் சம்மந்தமான விஷயம் பார்க்குறதுக்கு. பட் இந்த இடங்கள்லாம் ஃப்ரீங்க, இது நம்ம சென்டர் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். நல்லா பெருசாக இருக்குங்க பறவை. நம்ம இப்போ பார்த்த சீகல்லாம் இத்தினுண்டு. இங்கே பாருங்கள், பெரிய ஒரு ஆல்பட்ராஸ் பறவையோட இது வச்சுருக்குறாங்க. ஆல்பட்ராஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பறவைகள். டோரா இது வந்து மௌரி மொழியில் வச்சுருக்காங்க. ஃப்ளைட் ஆஃப் ஆல்பட்ராஸ் ராயல், இதுதான் இந்த ராயல் ஆல்பட்ராஸ். இந்த இடம் வந்து ஃபேமஸ் இந்த ப்ரீடிங்க்கு. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. வேண்ட்ரிங், ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வெரைட்டிஸ் இருக்குது. இதுதான் ராயல் ஆல்பட்ராஸ் இங்கே இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நெஸ்டிங் இடத்துல வந்து எடுத்திருக்காங்க ஃபோட்டோஸ். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கூடு கட்டி முட்டை வைக்கும்ல அந்த இடத்துலேயே வந்து எடுத்திருக்காங்க வீடியோ ஃபோட்டோஸ். ரொம்ப தூரம் பறந்து வந்து இங்கே வைக்குங்க. சார் நான் சொன்னேன்ல, நியூசிலாந்து வந்து முக்கியமான 700க்கும் மேற்பட்ட குட்டியதும் பெரியதுமாக நிறைய தீவுகள் இருக்குது. முக்கியமான தீவுகள் 3ங்க. முக்கியமாக 2 தான், நார்த் ஐலாண்டு, சவுத் ஐலாண்டு. இங்கே வந்து ஆக்லாண்ட் இருக்குது, இதோட மிகப்பெரிய சிட்டி. அப்புறம் இந்த நாட்டோட கேபிட்டல் வெலிங்டன், நார்த் ஐலாண்டோட தென்முனையில் இருக்குது வெலிங்டன். இதோட சவுத் ஐலாண்டு. இப்போ நம்ம டுனரின் இங்கே இருக்கோம், அதாவது சவுத் ஐலாண்டோட சவுத்தில் இருக்கோம், சவுத் ஈஸ்ட்டில் இருக்கோம். இதுக்கும் பிக்டனிங் ஒரு இடம் இருக்குது, இங்கே வெலிங்டன் இருக்குது. இது 2க்கும் இடையில ஒரு 3 மணி நேரம் ஃபெரி இருக்குங்க. நம்ம ஃபெரியில் தான் கிராஸ் பண்ண முடியும். இது ரோடு கிடையாது, தனித்தனி தீவுகள். ஜப்பான் மாதிரி அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் போட கிடையாது. ஸோ நம்ம இங்கே இருக்கோம்னு வைங்களேன் டனரினில். இதுக்கப்புறம் இன்னொரு தீவு இருக்குது, ஸ்டீவர்ட் தீவு. ஸோ இங்கே மக்கள் பெருசாக கிடையாது. பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஃபெரி இருக்குன்னு வைங்களேன். இந்த இடம் ப்ளஃப்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து ஃபெரி இருக்குது. ஃபெரியில் போயிட்டு இங்கே வந்து வாக்கிங் ட்ரெயிலெலாம் நிறையா இருக்குது. நிறைய கிவிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட்டோட தேசிய பறவை, அந்த ஃப்ளைட்லெஸ் பேர்டு. அதை வந்து இங்கே இதாக பார்க்கலாம், நம்ம வைல்டில் பார்க்க முடியும். இங்கேயும் இருக்குது, பட் அதிகமாக இந்த தீவில் நிறையா இருக்குது. பட் நம்ம அங்கே போகல இந்த தடவை ஸ்டீவர்ட். இதுதான் 3 முக்கிய தீவுகள். இது தவிர இங்கே நிறைய குட்டி குட்டி தீவுகள் அது இதுமாக ஒரு 700 தீவுகள் இருக்குன்னு வைங்களேன். இதுதான் நியூசிலாண்டு. இந்த பறவைகள்லாம் வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து பறந்து நியூசிலாண்டுக்கு வருங்க. இந்த அட்லாண்டிக் மற்றும் இந்தியன் ஓஷன் கிராஸ் பண்ணி அப்படி வருங்க. இந்த பக்கம் வெஸ்ட்லேருந்து அப்படி ஈஸ்ட் நோக்கி வருங்கன்னு வைங்களேன் நியூசிலாண்டு வரைக்கும். செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாதம் வருங்க. இந்த அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல்லாம் தாண்டி அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா, அப்படி இந்தியா, அந்த இந்தோனேஷியாலாம் கடந்து ஃபைனலாக வந்து நியூசிலாண்டுக்கு வந்து சேருங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 to 800 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. அண்டார்டிகாவுக்கு மேலே இருக்க அதே சமயம் நல்லா குளிராகவும் இதாகவும் இருக்க இடத்துல தான் வந்து முட்டையிடுங்க. ஸோ அதுக்கு தான் நியூசிலாண்டு சரியான இடம். முட்டையிடுறது பார்த்திங்கன்னா இந்த இதில் நடந்துடும், அதாவது ஸ்ப்ரிங்கில் நடந்துடுங்க, செப்டம்பர் அக்டோபரில். அதுக்கப்புறம் குஞ்சு பொரிக்கிறது வந்து இதில் தான். இதுதான் அந்த ப்ரீடிங் சீசன். அடகாக்கிறது ஏப்ரலில் வந்து குஞ்சு பொரிக்குங்க. ஒவ்வொரு ஆல்பட்ராஸ் பறவையும் கிட்டத்தட்ட 5 கிலோ வருதுங்க. அப்புறம் பெரிய பறவை. ஸோ நிறைய வந்து இந்த ஆல்பட்ராஸ் பறவைக்கு உணவு பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய கணவாய் மீன் தான், நம்ம ஸ்குவிட்னு சொல்லுவோம்ல, கடுமா கணவாய், இதை தான் சாப்பிடுங்க. ஸோ இங்கே இருக்கிற, அதாவது ஏன் டுனரினை வந்து வைல்ட் லைஃப் கேபிட்டல்னு சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ விதவிதமான வெரைட்டியான உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இங்கே தான் இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து அவ்வளோ ஸ்பெஷல். இந்த ஆல்பட்ராஸ் பறவையாகட்டும், இந்த ஃபர்சீல்ஸ் ஆகட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்க, நீங்கள் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்க போகிறீங்க. அதை போடுறோம் பாருங்களேன், அப்படி ரொம்ப கிட்டத்தில் போய் பார்த்தோம். நம்ம நமீபியாவோட போய் பார்த்தோமே அதே மாதிரி. ஸோ அதோட வகைகள் எல்லாமே வந்து இதாக போட்டிருக்காங்க. இவர் வந்து ஒரு மாவுரிங்க 1940s எப்படி இருந்தது அப்படின்னு காட்டியிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 டிஃபென்ஸ் ஸ்டாஃபு. ஸோ இந்த ஓவரால் இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் முந்தின எபிசோடில், அதை வந்து டைம் லைன்
வரிசையாக வந்து எந்தெந்த இயரில் எது நடந்தது அப்படிங்கிறத வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 13th century ஃபஸ்ட்டு மாவோரி வராங்க அந்த ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா சமோவா தீவுகள்லேருந்து. பென்குயின்ஸ் நான் சொன்னல 18 வகையான பென்குயின்கள் வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. நியூசிலாண்டில் தான் அவ்வளோ வகையான பென்குயின்கள் இருக்குது. முக்கியமாக வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் பென்குயின்ஸ்லாம் குட்டி குட்டி பென்குயின்கள் எல்லாமே வந்து நியூசிலாண்டில் தான் இருக்குது நம்ம. ஸோ அது பென்குயின்ஸ் தான் ஷேகுன்னு போட்டிருக்காங்க, கரெக்டுங்களா? ஓகே. அந்த மயோரி மொழியில் ஓகே ஓகே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன் பென்குயின்ஸு. நம்ம எப்படி நேரில் பார்ப்போம் போகிற எப்படி இந்த சீரீஸை நிறைய பார்க்க தான் போகிறீங்க. லிட்டில் ஷேக்ங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன குட்டி பென்குயின் தான் ஸ்மாலஸ்ட் ஷேக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்குன்னே உரித்தான இந்த ஒட்டாகோ பென்ஸ்குலாக்கே வந்து உரித்தான இதுங்க. ப்ளூ பாருங்க அப்படி இப்படி டார்க் ப்ளூவில் வரும் அந்த பென்குயின்ஸ், ப்ளூ பென்குயின்ஸ். அதை வந்து மவோரி மொழியில் கொராரோ அப்படின்னு சொல்கிறாங்க. நியூசிலாண்டு ஃபுல்லாக பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாலையும் இது பார்க்கலாம். ஆல்பட்ராஸ் பறவை எவ்வளோ பெருசு இருக்குது. இதோட மெயினாக இதோட இதுவே இந்த விங்ஸ் தான் தச்சோடு இருக்குது. அப்படியே முட்டை வந்து வச்சு அதுக்கப்புறம் குஞ்சு பொரிச்சிட்டு எவ்வளோ இதாக இருக்குங்கிறத எல்லாமே அழகாக படமாக போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த இனத்தை அழியாமல் பாதுகாக்கிறாங்க. இந்த முட்டைகளை வந்து இது பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்து அதை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக தெளிவாக போடுறாங்க. மேனேஜிங் த காலனி. ஸோ இந்த டோட்டல் லைஃப் சைக்கிள் ஆல்பட்ராஸோட லைஃப் சைக்கிள் எல்லாமே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க. ஏர் இந்த லைஃப் ஆஃப் ஆல்பட்ராஸ் சைக்கிள். இல்லை அண்டார்டிகாவிலேருந்து பறந்து வருதுங்கண்ணா. 2 ஓஷியனை கடந்து நியூசிலாண்டுக்கு வருதுக்கு எல்லாம். விங்ஸ் தான் இதில் ஸ்பெஷலே. எங்கப்பா எத்த சோட்டு இருக்குது பாருங்கள். பறவை திரும்ப இருந்தாலும் அதோட இறகுகள் தான் வந்து ரொம்ப நீளமான இதுகள். அதனால தான் இது இறகுகள் பெருசாக இருக்க உங்களால் ரொம்ப தூரம் பறக்க முடியும். அதனால தான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 to 1000 கிலோமீட்டர் பறந்து வருதுங்க. நம்ம ஒரு ஃப்ளைட்டு பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை மாடலை வச்சு தானே உங்களுக்கு அதெல்லாமே வந்து ஃப்ளைட்லாம் வந்து டிசைன் பண்ணதே. நல்லா பறந்துகிட்டே இருக்கும். டப்புன்னு உள்ளே போவோங்க. உள்ளே நீந்ததுக்கும் செய்யும். அது உள்ளுக்குள்ளே போய் இது இறையை பிடிச்சிட்டு வருங்க. எந்த அளவுக்கு டீப்பாக போய் இறையை பிடிக்குங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து கடல் மட்டம். கடல் மட்டத்துலேருந்து அப்படியே ஹைட் வந்து மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. 0.25 250 மீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 1/4 கிலோமீட்டர் வரைக்கும் கீழே போயிட்டு உங்களுக்கு இந்த ஆக்டோபஸ் எல்லாம் பிடிக்கணும்னா அவ்வளோ தூரம் போகணும். கீழே தான் இருக்கும் உங்களுக்கு கடலில். அந்த இதில் எவ்வளோ ஆழத்துக்கு போவோம். இப்போ எந்த அளவுக்கு வந்து மூச்சு பிடிக்கிற இது இருக்குது. இதெல்லாமே வந்து டைவிங் பிஹேவியர் எல்லாமே வந்து வியக்க வைக்குது சீரியஸாக. அது போனை எடுத்து இது போட்டிருக்காங்க டிஸ்பிளேயில். அங்கே இந்த ஒரு போன் தான் மெயின். ஸோ இதை வச்சு தான் சைடில் ஃபுல்லாக அந்த ரெக்கை வந்திருக்கு. அப்படியே எங்கப்பா நம்ம அந்த கோழிக்கு வந்து அந்த விங்ஸ் வரும்ல, அது வரல இந்த அளவுக்கு இருக்கும். இது எவ்வளோ பெரிய விங் பாருங்களேன். இந்த ஒட்டாகோ பெனின்சுலா படத்தை இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கே டொனிரியன்லேருந்து வந்திருக்கோம். முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க. இங்கே ஃபைனலாக பஸ்ஸில் வந்து இதை லாஸ்ட்டாக இப்போ போர்ட் பெல்லோவில் இறங்கியிருப்போம். இங்கே வந்து அண்ணா பிக் பண்ணியிருப்பார். அவங்க வீட்டை பார்த்துட்டு ஃபைனலாக ட்ரைவ் பண்ணி அந்த பீச்செல்லாம் பார்த்துட்டு இந்த பெனின்சுலா தீபகற்பத்தோட முடிவு ஃபைனல் பாயிண்ட்டை தான் இந்த ஆல்பட்ராஸ் சென்டர் இங்கே வந்திருக்கோம் நம்ம. ஸோ இது வரைக்கும் தான் பஸ் இருக்குது. இதுக்கப்புறம் போகணுன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட கார் வெஹிக்கிள் இருந்தாலோ இல்லை லிஃப்ட் கேட்டு தான் போக முடியும்னு வைங்களேன். 19th century அந்த டைப்ரைட்டரு கேமரா அதெல்லாம் இருக்குதுங்க. 1930s கேமராலாம் இருக்குது பாருங்களேன். அவ்வளோதாங்க வந்தாச்சு. இங்கே ஒரு கேஃபே இருக்குது. வர்றவங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்து அப்படி பேர்ட்லாம் பார்க்கலாம். அதான் பாருங்கள். ஃபைனலாக வாக்கிங் ட்ராக் இருக்கு. அதில் போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே போகலாங்களா? வாங்க. சார்ஜ் போயிடுச்சு. அப்புறம் அண்ணன்ட்ட சொல்லி கார் ஓப்பன் பண்ணி சார்ஜ் போட்டு வரேன். அப்படியே நடப்பாத மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் சீகல் பார்த்தீங்களா. ட்ரோன்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராகிபிட்டட். இங்கெல்லாம் ட்ரோன்ஸ் பறக்க விடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பேனிங் எல்லாம் ட்ரோன்ஸ். ஸோ இப்போ தான் முதல் முறையாக இந்த பறந்து விரிஞ்ச பசிபிக் பெருங்கடலை நியூசிலாண்ட்லேருந்து பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம் பசிபிக் சீரீஸில். ஃபிஜி, சமோவா, சாலமன் தீவு, இதெல்லாம் சீகல் பறவை. நம்ம வந்து இதை பார்க்கணும் தான் ஆர்வமாக இருக்கேன். ஆல்பட்ராஸை பார்ப்போம். ஏதாவது சிக்கிச்சுன்னா ஜூம் பண்ணி எடுத்துடலாங்க. ஐயோ என்ன அழகாக இருக்குதுங்க இடம். இங்கே பாருங்க பியூட்டியை சான்ஸே இல்லை. சும்மா அப்படியே இந்த பயங்கரமான ராட்சச பாறைகள் அப்படியே வந்து வெறிகொண்டு தாக்கும் இந்த பசிபிக் பெருங்கடல். அப்படியே இந்த பறந்து விரிஞ்ச பசிபிக் பெருங்கடல் அட்டகாசமாக இருக்குது இடம். அப்படியே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து சவுத் அமெரிக்காவில் உள்ள சிலிக்கு போயிடலாங்க. இங்கேருந்து இப்படியே போனீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு கொஞ்சம் இப்படி டர்ன் பண்ணி இந்த பக்கம் போனீங்கன்னு வைங்களேன். இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த நியூசிலாண்டோட தென்முனை அப்படி இன்னும் கீழே இறங்கினீங்கன்னா ஒரு 1000கணக்கான கிலோமீட்டர் பயணம் பண்ணிங்கன்னா வந்து அண்டார்டிகாவுக்கே போயிடலாம். ஸோ இப்படி போனால்
சவுத் அமெரிக்கா, இப்படி போனால் அண்டார்டிகா. எப்படி இது ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். சிலியும் பார்த்துட்டோம், அண்டார்டிகாவும் பார்த்துட்டோம். இவ்வளோ க்ளோஸாக பாருங்க, ஒன்றும் பண்ணல. நடக்குது ஆனால் பறக்க மாட்டேங்குது பாருங்க, பயப்பட மாட்டேங்குது பாருங்க. அழகாக பறந்துச்சு, சூப்பரா கத்திட்டு இருக்குதுங்க. ஸோ அப்படியே நம்ம ஒரு ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு மாதிரி மக்கள் நடக்கிறதுக்கு அழகாக பாதை மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க ட்ராக்கு. கத்திட்டு இருக்குதுங்க. பட் இந்த வியூ எப்படி இருக்கு, சூப்பரா. ஆல்பட்ராஸ் பறவை பார்த்துட்டேங்க. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது அது ஆல்பட்ராஸ் பறவை. இதெல்லாம் வந்து சீகல், சின்னதாக இருக்கும் பார்த்தா. ஆல்பட்ராஸ் பறவை பார்த்தா அப்படியே தெரியுது. இது சீகலா? துடுப்பு போட்டுக்கிட்டு எப்படி வந்து சேர்ந்தாங்க இங்கெல்லாம் வந்து நியூசிலாண்டுங்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான், அதிசயம் தான் சொல்லுங்க. ஸோ அந்த ஆல்பட்ராஸ் சென்டர்லேருந்து அப்படியே நம்ம வந்து ஆலன்ஸ் பீச்சுக்கு போயிட்டுருக்கோங்க. அங்கே வந்து நிறைய நம்ம வந்து கடல் சிங்கங்கள், பர்சீல்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ரிமோட்டான ஒரு மலைப்பாதையை பிடிச்சி போக வேண்டியது இருக்குது. இந்த கடல்லேருந்து இந்த மலைக்கு அந்த பக்கம் போக வேண்டியது இருக்குது. எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அந்த சீல்ஸை. அப்படியே போயிட்டு இருந்தேங்க. போகிற வழியில் ஒரு மாட்டு பண்ணையை பார்த்தோம். சரி அப்படியே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இங்கே பாருங்க, நம்ம வந்தோன்னே மனித நடமாட்டத்தை உணர்வு தெரிஞ்சு உடனே மாடுகளை எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏகப்பட்டது இருக்குது பார்த்தீங்களா. இங்கே எங்கேயும் வந்து அடைச்சி வைக்கிற மாதிரியே இல்லைங்க. ஃபுல்லாக பச்சை பசேல் புல்வெளி, எல்லாம் நிம்மதியாக வந்து ஜாலியாக வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஸோ ஓப்பனில் தான் இருக்குங்க, இயற்கையை தான் சாப்பிடுங்க. அதனால தான் இதில் கறி வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. பல நாடுகள் இங்கேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. விலையும் ஜாஸ்திங்க. பீஃப் வந்து இங்கே எவ்வளோ தெரியுங்களா கிலோ? 30, அரௌண்ட் 25 to 30 நியூசிலாந்து டாலருங்க. இடத்த பொறுத்து மாறும். ஸோ $25 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1300 ரூபாயிலிருந்து 1600 ரூபா வருதுங்க கிலோ. ஆட்டுக்கறியும் அதே ரேஞ்சு தான், அரௌண்ட் $25 to 30. விலையெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இந்த பொருளோட தரம் அவ்வளோ, கறி வந்து அவ்வளோ தரமாக இருக்கிறதுனால இது இதாக இருக்குது. பார்த்தீங்களா, நான் வந்த உடனே பயந்துக்கிட்டு எல்லாம் வந்து அந்த பக்கம் போயிடுச்சுங்க. நம்ம இங்கேருந்து கிராஸ் பண்ண முடியாது. வெளியே இது போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, போக முடியாது. சரி இதெல்லாம் நான் வந்து பஸ்ஸில் வந்தாலும் டக்குன்னு தேவையான இடத்துல இதெல்லாம் எடுத்து பார்க்க முடியாதுங்க. தமிழர் அண்ணா இருக்க ஹெல்ப் பண்ணுறங்காட்டி இதை பார்க்க முடியுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாதுங்க. கார் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் மாட்டு பண்ணை தானே பார்த்தீங்க. பாருங்கள் ஆட்டு பண்ணையை பார்த்துடலாம். ஏகப்பட்ட இந்த லேம்ப் ஃபார்முங்க பாருங்க, மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். நிறைய இங்கே சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க, குட்டி குட்டி பண்ணைகளில். இந்த கார்ப்பரேட் ஸ்டைலில் இல்லாமல் நிறைய மக்களே இது மாதிரி ஒரு 100 ஆடுகள், ஒரு 200 ஆடுகள் அந்த மாதிரி அவங்களே வளர்த்து இது பண்ணுவாங்களேன். இது ஃபுல்லாக உள்ளே எல்லாம் அந்த மேலே இருக்கு இல்லைங்க, அந்த இது கம்பளி, அதை வந்து இந்த இதுக்கு பயன்படுத்திப்பாங்க. ஜாக்கெட்லாம் வந்து குளிருக்கு போட்டுக்கிறதுக்கு. ஸோ இது அப்பப்போ வின்டரப்போ உங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்துடும். அதை வந்து அது சேரிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மிஷின் வச்சு ஃபுல்லாக அந்த மேலே இருக்க அந்த ஃபர்ரை மட்டும் எடுத்துருவாங்க. மறுபடியும் அது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ யூஸ் பாருங்கள். இதனால் கறியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மேலே இருக்க அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆடு வந்து 30,000 ரூபா ரேஞ்சுக்கு போகும் நம்ம ஊர் பணத்துக்கு. ப்ளஸ் அந்த இது ஃபர் அதுவும் ஒரு விலைக்கு போகும். ஸோ எல்லாமே காசு தான். ஃபைனலாக வந்துட்டோங்க ஆலன்ஸ் பீச் பாயிண்ட். இங்கேருந்து அப்படியே ஒரு நடந்து போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனோம்னா ஏகப்பட்ட சீ லைன்ஸ் பார்க்கலாம். வாங்க வந்தாச்சு. ஸோ இதாங்க கார் பார்க்கிங். ஸோ ரெண்டல் கார் எடுத்துகிட்டு வரவங்க, அப்புறம் சொந்தமாக கார் வரவங்களாம் இங்கெல்லாம் வந்து நிறுத்திட்டு அப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாருங்க நிறைய சைனீஸ், ஜாப்பனீஸ் டூரிஸ்ட் வராங்க நியூசிலாண்டுக்கு. இங்கே பாருங்கள் சைனீஸில் போட்டிருக்காங்க எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆலன்ஸ் பீச் ஆக்சஸ் இஸ் ஓவர் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, கீப் டு ட்ராக். ஸோ இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் ஓப்பனில் இல்லை, ஏறி குதிச்சு போட மாட்டிருக்கு. அப்படியாங்கண்ணா வித்தியாசமாக இருக்குல்ல. வழக்கமாக வந்து ப்ராப்பராக நடந்து போகிறதுக்கு வழி விட்டுருப்பாங்க.
ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால இப்படி போட்டிருக்காங்க. இருந்தாலும் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. வேறு பாருங்க சவுண்டு விடுது. இங்கேருந்து நம்ம போக போக வந்து கடல் சிங்கம் வந்து கத்துறதை பார்க்கலாம். நம்ம பச்சை பசேல் மலைகள், அந்த பக்கம் பசிபிக் பெருங்கடல். ஸோ இந்த இடம் ஆலன்ஸ் பீச்சுங்கிறது கடல் சிங்கங்களை வந்து பார்க்குறதுக்கு சரியான இடங்க. கொஞ்சம் ரிமோட்டாக உள்ளே தள்ளி இருக்குது இந்த பெனின்சுலாவோட வெஸ்டர்ன் எண்டில். ஒரு சீ லைன்ஸ் யூஸ் திஸ் பீச் டியூன்ஸ். ஒரு மாதிரி மணல் திட்டுகள் மாதிரி இருக்க மாட்டிருக்கு. ஸோ அதனால் இங்கே நிறைய கடல் சிங்கங்கள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஓனர் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல இதில், அவரோட ப்ராப்பர்ட்டியை கிராஸ் பண்ணுறதில்ல. லேவண்டர் பூக்கள் நல்லா இருக்குது. இது என்னங்க, ஏதோ ஒரு பழம் மாதிரி இருக்குது. நம்ம ஊர் புளியங்காய் மாதிரி இருக்குது பார்த்தா. இது பார்த்தா இல்லை இந்த இது கம்ப்ளீட்டாக இங்கே இருக்க தாவரங்கள் எதுவுமே எல்லாமே சதன் ஹெமிஸ்பியருக்கே உரித்தான இது. இந்த பாதையே பயங்கரமாக இருக்குல்ல. இதில் போகிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஃபிஜியில் அந்த நண்டியிலேருந்து நம்ம சூவா போனோம் தெரியுமா? போகிற வழி இந்த மாதிரி ஒரு காட்டுப்பாதையில் பயணித்து இந்த சாண்ட் டியூன்ஸ்லாம் இருந்தது அந்த பீச்சோட ஒரு 3/4 மணி நேரம் நடந்து பயணிச்சோமே, அதே மாதிரி இருக்குது ஃபீல். வெல்கம் டு ஆலன்ஸ் பீச் ரிக்ரியேஷன் ரிசர்வ். வாங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுக்குது. என்ன அங்கே ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த சாண்ட் டியூன்ஸ் மட்டும் பார்த்தோம், போய் சாப்பிட்டுட்டு இறங்கி திரும்பவும் நடந்து வந்தோம். இங்கே வந்து ஆனால் நம்ம கடல் சிங்கங்கள் ஃபர்சீல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சீல வந்து கடல் நாயின்னு சொல்கிறாங்க, சீ லயனு கடல் சிங்கம்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக உங்களுக்கு வேரியேஷன் இருக்குன்னு வைங்களேன். சீல்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், சன்னமாக இருக்கும். கடல் சிங்கங்கள்லாம் கொஞ்சம் பல்கியாக இருக்கும். அதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். அப்பா அல்டிமேட்டு. இங்கே கடல் சிங்கங்களை காண பயங்கர சீற்றத்தோடு இருக்குதுங்க மதியம் கடலில். இப்போ பாருங்க எவ்வளோ பெருசு போகுது பீச் அப்படின்னு சொல்லிட்டு, பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கடற்கரைகள் நிறைய பார்க்க போகிறோம் இந்த சீசனில். ஆனால் பட் இப்போ இதில் உங்களுக்கு சமோவோட இந்த மாதிரி இருக்காது, டிராபிக்கல் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டிராபிக்கல் பீச்சஸ் கிடையாதுன்னு வைங்களேன். எவ்வளோ ஒரு அகண்டு விரிஞ்ச ஒரு கடற்கரை, மணல் அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது இந்த இதெல்லாம். காற்று செம விசு 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 விசுன்னு அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே போகணுன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் அங்கே தான் போகிறாங்க. அங்கே தான் நம்ம கடல் சிங்கங்களை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். படுத்து கிடக்கும் எல்லாம் சீகல் பறவை தான். அவங்க படுத்துருக்கீங்களா? அங்கே படுத்துருக்காம அவங்க ஃபர்சீல். ஆமாங்க, வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபர்சீல். நல்லா டார்க் கலரில் இன்னும் பல்காக இருக்கும். அது வந்து சீ லயனு. பெருசாக வித்தியாசம் இல்லை இதுக்கும் அதுக்கும். பார்த்தா நான் கண்டுபிடிச்சிடலாம் வித்தியாசம். இங்கே பாருங்க தூங்கிட்டு இருக்குதுங்க. அட கொடுமைய. இங்கே பாருங்க, இதுதான் ஃபர்சீல். பார்த்தா ஏதோ வந்து இறந்து கிடக்கிற மாதிரி தானே ஒரு ஃபீலாக இருக்கு. தூங்கிட்டு இருக்குது. செமையாக இருக்குல்ல. இவன் வாள் இந்த மாதிரி இது நம்ம பார்க்கல. நமீபியாவில் நம்ம வந்து பார்த்தது ஃபுல்லாக எல்லாம் டார்க் கலர், அப்படியே ப்ரௌன் கலரு டார்க் கலர் பார்த்தோம். சீ லயன்ஸு. இது வந்து ஃபர்சீல். இது ஒரு வெரைட்டி, நியூசிலாண்டுக்கே ஒடித்தானது. நிறைய பார்க்கலாம் இங்கேயும் ஆஸ்திரேலியாவிலலாம். தூங்கிட்டு இருக்காட்டு இருக்குது. கடிக்க வருமா? எந்திரிக்குமா? ஏதோ ஒரு இது மாதிரி பயமாக இருக்குது. டப்புன்னு வந்து கடிச்சு வச்சிருச்சுன்னு வைங்க. சத்தியமாக இங்கே எதிர்பார்க்கல. மண்ணோட மண்ணாக ஒரே கலரில் இருந்து கண்டுபிடிக்கும். அந்த பக்கமான நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வரலாம் இருங்க. செமல. இங்கே பார்த்தீங்களா? இப்போ முடிச்சு பார்த்தது செமையாக இருக்கு. வாய்ப்பே இல்லை. தூங்கிட்டு இருக்கு. ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறான் போடா அப்படிங்கிறது.
ஜாலியாக பயங்கர ஒரு லேசி அனிமலுங்க. இது ஜாலியாக வந்து தூங்கிட்டு இருக்கு பாருங்க. பட் சடனாக சீரியஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சடனாக எந்திரிச்சு வந்துச்சுன்னா ஓடிடுறது தெரிச்சு நம்ம. அங்கே இருக்கு. அங்கே நிறையா இருக்க மாட்டிருக்கு. ஒன்று இந்த எண்டு போகணும், இல்லை இந்த எண்டு போகணும். நம்ம போய் அந்த பக்கம் போகலாமா? வாங்க. பட் ஏதோ ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, திரும்ப வந்து படுத்துருச்சுங்க. திரும்பி படுத்துக்குது. ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐயோ ஐயோ வா சாமி, பார்த்தீங்களா? பயமுறுத்துச்சு. பேட்ச் மாதிரி போட்டிருக்காங்க 15T. அப்படி நடந்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் நிறைய படுத்துருக்கு பார்க்கறதுக்காக. இங்கே ஒன்று படுத்துருக்குதுங்க. இது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. ஆனால் அது ஃபர்சி இல்லைங்களா? இது வந்து இது ஒரு வெரைட்டி. இதை பார்த்தா நம்ம நேற்று பார்த்த மாதிரி இருக்குங்க. எத்தனை சோடு இருக்குது பாருங்க. அது எத்தனோன்னு இருந்தது. இது அதை சைஸ் பாருங்க. அப்படி எங்க அப்பா அப்படியே படுத்துருக்கு. ப்ரௌன் கலரில் இருக்கு. இது நம்ம நமீபியாவில் பார்த்த மாதிரியே இல்லை. செம தூக்கத்தில் இருக்குதுங்க. இதெல்லாம் எந்திரிக்காதுன்னு நினைக்கிறேன் பற்றிக்குங்க. இது அப்படியே கடலுக்கு போய் நீந்துறதை பார்த்தா செம அழகாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் படுத்துருக்குது. இதெல்லாம் கடிக்க வந்ததுன்னு வைங்க, கேமரா போட்டு ஓடிட வேண்டியதான். சலக்குன்னு வரும். செம தூக்குதல் இருக்குது. ஓ வாயோ ஜூ லைட்டாக வாயை விடுது. திறந்து முடிச்சு பார்த்தீங்களா இப்போ? ஓகே சரி, அங்கே போயிடலாங்கண்ணா. அது இப்போத்தி எந்திரிக்காத இருக்கு. ஆமாம், அப்படியே அந்த கடற்கரையோட அந்த எண்டுக்கு போகலாங்க. நிறையா படுத்துருக்குங்க இந்த மாதிரி தெரியுது. அப்படியே போயிட்டுருக்கோம். ஹலோ, இங்கே பாருங்க, 3 படுத்துருக்குங்க. இந்த பக்கம் 1 2 3, அந்த பக்கம் 4. போக போக அப்படி நிறைய படுத்துருக்குது. இங்கே பார்த்தீங்களா? ரொம்ப க்ளோஸில் போக வேண்டாம், போகக்கூடாதுங்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 100 கணக்கில் பார்த்துருப்போம் நமீபியாவில். இருந்தாலும் நியூசிலாண்டில் வந்து பார்க்குறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். சீல் காலனி பார்த்துருப்பீங்க நமீபியாவில். அந்த கேப் கிராஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஒரு லிஃப்ட் கேட்டு பயங்கரமாக அட்வென்ச்சர் பண்ணி போயிருப்போம் நமீபியாவில். நியூசிலாண்டு மாதிரி தான் நமீபியாவிலையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. ரொம்ப கஷ்டம் பயணம் பண்ணுறது. இந்த வடிவேலு ஐயோ வாய ஆகுதே அப்படிங்களா, அந்த மாதிரியே பண்ணிட்டு பாருங்களா. இது அங்கே 2 படுத்துருக்குது. அங்கே குட்டியோட சின்னதெல்லாம் படுத்துருக்குதுங்க. ஃபேமிலியாக படுத்துருக்குதுங்க. இங்கே ஒன்று பெருசு படுத்துருக்குது. நல்லா குழியை தோண்டி இந்த ஆமைங்கள்லாம் முட்டை இல்லை, அந்த மாதிரி நல்லா தோண்டி ஜம்முன்னு படுத்துக்குதுங்க மேலே இதோட. இங்கே பாருங்க, குடும்பத்தோடு படுத்துருக்குது. குட்டி பெருசு. அந்த பக்கம் இதுன்னு நினைக்கிறேன். 4 பேருங்க ஒரே இடத்துல பாருங்க. எந்திரிச்சு வந்ததுங்க. எந்திரிக்குது பாருங்க ரைட்டா. நிறைய இருக்கு. அங்கே அங்கே 2 படுத்துருக்கு. இங்கே ஒரு எந்திரிக்குது பாருங்க, முடிச்சுட்டு பாருங்க. படுத்துக்குது, அவ்வளோதான். வெயில் நல்லா அடிக்கிறங்காட்டி சுகமாக இருக்க மாட்டேருக்குது. அதனால தான் வந்து எல்லாம் படுத்துக்குதுங்க. மேலே வந்து மண்ணை போலி போட்டுக்குது பாருங்களேன், தெரியுதா? மண்ணள்ளி போட்டுது பாருங்க. இது குட்டி, அதான் பெருசு அம்மான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் 2 குட்டி இருக்குது பாருங்க. ஃபேமிலி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, இங்கே ஒரு அம்மா ஒரு குட்டி 2 இருக்குது பாருங்க. பால் குடிக்குதுங்க. சரியான வியூ இது. பால் குடிக்குதுங்க, சான்ஸே இல்லை. என்ன ஒரு இது, ஒரு சீ லயனு இந்த மாதிரி ஒரு ரிமோட் நியூசிலாண்டில் வந்து பால் குடிக்கிறத பார்ப்பேன்னு சத்தியமே எதிர்பார்க்கல. பயங்கரமான ஒரு அனுபவம் தான். போங்க, எப்படி இருக்கு பாருங்க இடம். பார்க்குது பாருங்க. ஐயோ சரியான வியூ. குட்டி பார்க்குது, அம்மா தூங்குது. அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது இந்த குட்டி. அம்மா பாருங்க வாயத்தை குழக்குது பாருங்க. ஐயோ கொட்டாய் விடுது, நம்மளை மாதிரியே கொட்டாய் விடுதுங்க.
போகுது பாருங்க பால் குடிக்க மீண்டும். அப்படியே அங்கங்கே இந்த பீச் ஃபுல்லாக படுத்து கிடக்குதுங்க. இங்கே ஜூம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகா குட்டி. இந்த பீச்சோட பார்க்கறதுக்கு அல்டிமேட்டு. கண்ணை முடிக்குது மூடுது. அல்டிமேட் காட்சி. இங்கே பார்த்தீங்களா எட்டி பார்க்குது. வாங்க 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 வாங்க. பா எவ்வளோ அழகா இருக்கு குட்டி. இந்த வியூவோட பார்க்கும் பொழுது பேரானந்தம். பால் குடிக்கிறது என்ன அழகு. ஃபோனில் சூப்பராக வந்திருக்கு. இட்லி நல்லா இருக்குது. எவ்வளோ அழகாக பால் குடிக்குது. இந்த காட்சி சீரியஸாக அழிச்சிங்க தான் எங்கேயுமே இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஓகே பை பாய். நீங்கள் பால் குடிங்க, நாங்கள் கிளம்புறோம். பிரமாதமான காட்சி. கரெக்டாக வந்து பார்த்துட்டோம். சூப்பர். அதாங்க சரிங்க, அவ்வளோதான். சூப்பராக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் போனாலும் இதே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கேயே ஒரு 4-5 பார்த்தாச்சு. முக்கியமாக வந்து குழந்தைய அம்மாவி பால் கொடுக்குறதே பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சூரியன் அப்பப்போ மறையுது வருது, மறையுது வருது. ஐயோ சொல்லிக்கிறதுக்குல அவ்வளோ சூப்பர் இடம். ஓகேங்க, சூப்பராக பார்த்துட்டோம் இந்த அட்டகாசமான ஆலன்ஸ் பீச்சை. இந்த நிறைய க்யூட்டான இந்த சீ லைன்ஸு, அப்புறம் ஃபர் சீல்ஸு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. முக்கியமாக அந்த அம்மாவும் குழந்தையும், அந்த குழந்தை பால் குடிக்கிற காட்சி வந்து கண்ணிலே நிற்குது. உங்கள் கண்ணிலே நிற்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்டகாசமான இயற்கை பேரழகில் பேக்ட்ராப்பில் அதை பார்த்து தான் வந்து உச்சக்கட்டம் இன்றைக்கி. எப்படி ஒரு மாதிரி எப்படி அழகாக கோவ மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். இந்த பீச்சை சூப்பராக இருக்குது இடம். நிறைய எங்கள் லோக்கல்ஸ் இங்கே சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கவங்க, அப்புறம் டவுனில் இருக்கவங்க, ஏன் டியூனின்லேருந்து தனிரின்லேருந்து கூட இங்கே வருவாங்களாட்டிருக்கு. வந்து ஜாலியாக கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரும் அந்த எட்ஜு போகிறது. வாக்கிங் போகிறதுக்கு சூப்பரான இடம். இப்படி இயற்கையில் கொஞ்சம் பசிபிக் பெருங்கடலை பார்த்துட்டு இந்த க்யூட்டான சீ லைன்ஸ் கூட அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போகிறது கண்கொள்ளா காட்சி. யோசிச்சு பாருங்கள், இயற்கையோட உச்சத்தை அள்ளி கொடுத்துருக்கு இயற்கை வந்து இந்த நாட்டுக்கு. அதனால தான் இதுக்கு பேர் 100% பியூர் நியூசிலாண்டு சொல்கிறாங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. கேள்வியே வேண்டாம், இதுதான். ஸோ அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு போவோமா? வேர்ல்ட்லேயே மிக ஸ்டீப்பஸ்ட்டு, அதாவது செங்குத்தான ஒரு ஸ்ட்ரீட் வந்து டியூனின்ல தான் இருக்குது. பால்வின் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலாம் வாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபைனலாக இன்னொரு பயங்கரமான ஒரு இடம் இருக்குது, டனல் பீச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாறையை குடஞ்சி ஒரு சுரங்கம் அமைச்சு பீச்சுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான டெஸ்டினேஷன் இது. அதுதான் ஃபைனலாக பார்க்க போகிறோம். வாங்க போலாங்க. ஓகேங்க, அப்படியே அழகாக அந்த இதெல்லாம் சீ லைன்ஸ்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு இந்த ஆலன்ஸ் பீச்சில் இருந்து. பட் முக்கியமாக நேற்று இந்த காலையில் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் போடுறேன்னு. நேற்று ஈவினிங் இருந்தது. இந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துருங்க. நம்ம வந்து அண்ணன் தான் வந்தார் நேற்று ஈவினிங்கு. நேற்று பகலில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்டோரி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பி ஃபைனலாக இருட்டுறதுக்குள்ளே அந்த போர்ட் ஷாம், அந்த முக்கியமான ஹார்பர் டவுன் கப்பல்லாம் வந்து நிற்கிறது. பட் இது கப்பல் நிற்கலை. ஸோ அந்த ஹார்பர் டவுனு முக்கியமாக ஃபைனலாக போய் அங்கேயும் வந்து கடல் சிங்கத்தை பார்த்தது க்ளோஸ்அப்பில். இதெல்லாம் வந்து செமையாக இருந்தது. அதை பார்த்துருங்க இந்த ஃப்ளாஷ்பேக்கை. ஸோ நேற்று ஈவினிங் 7:30 பாருங்கள்.